ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர் கிளப். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன, அப்புறம் மெஷின் லேர்னிங்னா என்ன. ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஒரு மெஷினுக்கு வந்துட்டு நம்ம எப்படி ஒரு பிரைனை பில்ட் பண்ணுறது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதாவது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மனிதனால் மட்டும்தான் பண்ண முடியும், மெஷினால் பண்ண முடியாது. அந்த விஷயங்களை நம்ம எப்படி மெஷினை பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் ஏஐ. ஸோ அதுக்கு நம்ம மெஷினுக்கு பதிலாக நம்ம டீச் பண்ணணும், அதுதான் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் பார்த்திங்கன்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்ன பார்த்துடலாம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மெஷினுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்டாக, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு அதோடைய நேமு அதை கொடுத்து மெஷினை டீச் பண்ணுறது, அதுதான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நம்ம டேட்டா ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதை நம்ம கரெக்டாக லேபிள் பண்ணியிருப்போம். இது ஆப்பிள், இது மேங்கோ அப்படின்னு நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணி ஒரு மெஷின் கொடுத்து டீச் பண்ணுறது தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா நமக்கு அந்த டேட்டாவுடைய லேபிளிங் இருக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எக்ஸ்ரே டேட்டா, நம்மளுடைய வீடியோ, ஆடியோ ஃபைல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்ட்ரக்சர்டாக லேபிளாக இருக்காது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை மெஷின் எப்படி லேர்ன் பண்ணுது, அது எப்படி லேர்ன் பண்ணும் அப்படின்னா சில பேட்டர்னை வச்சு லேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா சில டேட்டாவை நம்ம கொடுப்போம், அது மிஸ்டேக்காக இருக்கும். அப்புறம் அந்த மிஸ்டேக்லேருந்து சில இன்புட்டை எடுத்துகிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது கரெக்டான லேர்ன் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுடைய மிஸ்டேக்ஸில் இருந்துட்டு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்டு லேர்னிங். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா பைத்தான்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மெஷின் லேர்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டென்சார், கெராஸ், பைட்டாஸ், இந்த லைப்ரரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மெஷினுக்கு நம்ம டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் மெயினாக நம்ம கீன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான். ஸோ டேட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ரக்சர்டாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாடலில் 100% அக்யூரஸாக பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளுடைய மாடலில் நம்ம ட்ரெயின் பண்ணணும். மல்டிபிள் லெவல் ஆஃப் ட்ரைனிங் தான் என்ன பண்ணோன்னா ஒரு மெஷினை மோர் இன்டெலிஜென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு ஹியூமன் நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி நிறையா பீப்புளோட பேசி எப்படி நம்ம நாலேஜபிள் ஆகிறோமோ, அதே மாதிரி தான் ஒரு மெஷினுக்கு நிறையா கைண்ட் ஆஃப் சோர்ஸ் டேட்டா கொடுத்தா தான் அது ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ரீகேப், இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏஐனா என்ன, அப்புறம் ஒரு மெஷின் லேர்னிங்னா என்ன. மெஷின் லேர்னிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அப்புறம் இது மெஷின் லேர்னிங்க்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ற லாங்குவேஜ் தான் சூட்டபுளாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா தான் ரொம்ப முக்கியம். டேட்டா இருந்தால் மட்டும்தான் ஒரு மெஷினை நல்ல இன்டெலிஜென்ட்டாக பில்ட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் காட்ட போகிறேன். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜோடைய எமோஷனை கண்டுபிடிக்கும். ஸோ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி இதுக்கு பார்த்தீங்கன்னா டீப் ஃபேஸ்ன்ற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லைப்ரரி ஆல்ரெடி ஓப்பன் லைப்ரரி இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள். அப்புறம் நம்ம அதை ஒரு விண்டோஸ் ஃபார்மாக நம்ம காட்ட போகிறோம். அதுக்கு CV2ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன், என்ன இமேஜ்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த இமேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜ் இருக்கிற ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்க அப்படின்றத இந்த மாடல் டிடெக்ட் பண்ண போகுது. இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த இமேஜ் ரொம்ப சர்ப்ரைஸ், ஸோ அதனால சர்ப்ரைஸ். ஸோ இது தாங்க ஆக்சுவலாக ஒரு மெஷின் லேர்னிங், ஏஐ வித் மெஷின் லேர்னிங். இப்போ ஏஐ வழியாக நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணி நம்ம ஒரு இந்த டிஃபேஷன்ற மாடல் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்காங்க மெஷின் லேர்னிங் வழியாக. ஸோ அதை வச்சு நம்ம இந்த இமேஜ்
என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத டிடெக்ட் பண்ணது. பார்த்திங்கன்னா இது வந்து சர்ப்ரைஸ். ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிக்சர் பார்த்தோன்னே அது சர்ப்ரைஸாக இருக்கா ஷேடாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ மெஷினாலே வந்துட்டு அந்த பிக்சர் வந்து என்ன மாதிரி அவங்க எமோஷன் காட்டுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இங்கே தான் நமக்கு ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.